எல்லாரும் துள்ளுவது இளமைன்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல அபிநய்ன்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அவர நீங்க நெஸ்கேஃப் இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட்ல பார்த்திருக்கலாம். நல்ல சார்மா ரொம்ப ஹேண்ட்சமா இருப்பாரு. அந்த பெர்சன் வந்து நெறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவரால பெருசா சம்பாரிக்க முடியல. அவருக்கு சில உடல்நிலை பாதிக்கப்படுது. அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரு ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப சொல்றாரு, "நான் அம்மா உணவகத்துல சாப்பிடுறேன். இந்த மாரி ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால முடியல. எனக்கு வயிறு ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆயிருச்சு. எனக்கு உடல்நிலை சரியில்ல." அப்படின்னு வந்து ரொம்ப வருந்துறாரு. யாராவது நடிகர்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து அவரு கேட்காம கேட்கிறாரு. கேட்கும்போது நிறைய சோசியல் மீடியா ஆகட்டும், நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும் அவர் மேல திரும்புது. அவர் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எந்த நடிகரும் முன் வந்து அவர் வந்து பார்க்கலங்க. ஆனா ஒரே ஒரு நபர் முதல்ல போய் நின்னாரு. அது கேபி பாலாவா தான் இருப்பாரு. "சோ அண்ணா நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்க கூட. நீங்க படங்கள் உங்களுக்கு பெருசா வரலனா கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். உங்க உடல்நிலை சரியாவறதுக்கான விஷயங்கள நான் பண்றேன். என்ன ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அபிநய் கிட்ட வாங்கி அபிநய் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறைய ஆக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஆக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அபிநய வந்து ஒரு ட்ரீட்மென்ட்க்கு எடுத்துட்டு போறாரு. அவர் வந்து அவர் சரி பண்ண நினைக்கிறாரு.